राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। கங்கை கங்கை எவ்வளவு பவித்திரமானவள் அப்படின்றது நாம் போன எபிசோடில் பார்த்தோம். பகவானோட சம்பந்தப்பட்டவள், பகவானுடைய பக்த கோஷ்டியைச் சேர்ந்தவள், பகவானுக்கு பிரியமானவள், அதனாலே அவள் எல்லோருக்கும் நன்மை செய்வாள் அப்படின்னு பார்த்தோம். கருடன் போலே, ஆதிசேஷன் போலே, சங்கம் சக்கரம் இதெல்லாம் எப்படி பக்தாளுக்கு நன்மை மட்டுமே செய்கிறதோ அதுபோலே இந்த கங்கையும் நன்மையே செய்கிறாள். அப்போ அந்த கங்கை பெற்ற பிள்ளை, இப்போ கங்கையில் ஒரு கல் எடுத்து பூஜை பண்ணால் கூட அது தெய்வாம்சமாயிடும். ஏற்கனவே கங்கையினுடைய மகாத்மியம் நாரத புராணத்தில் சொல்லும் பொழுது கங்கையினுடைய மணல் எடுத்து நெத்தியில் இட்டுண்டா கூட பாபங்கள் பறந்தோடிடும், ஹரியினுடைய சாரூபிய முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தோம். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திட இருக்கும். ரொம்ப பிடிச்ச வாக்கியம் அது. கங்கையை பார்த்துட்டு இருந்தாலே ஒரு பெரிய ஆனந்தம். தேவப்பிரயாகையில் ஒரு அழகு, ருத்ரப்பிரயாகையில் ஒரு அழகு, விஷ்ணு பிரயாகையில் ஒரு அழகு, நந்த பிரயாகை, கர்ணப்பிரயாகை, கேசவ பிரயாகை, கருட பிரயாகை, கருட கங்காவும் நிறைய இருக்கு பிரயாகை, கல்ப பிரயாகை அப்படிலாம் சொல்ல போனோம். ஏன்னா கல்பகங்காவும் அலக்கநந்தாவும் சேர்ற இடம், அது ஒரு பிரயாகை. இதெல்லாம் லிஸ்டில் வராத பிரயாகை. அந்த மாதிரி அலக்கநந்தாவும் பத்ரிகாசிரமத்தில் ரிஷிகங்கா, அது ரெண்டும் சேரும். அங்கே இடத்துல ஒரு பிரயாகை உண்டு. பிரயாகைனாலே சங்கமம்னு அர்த்தம். அத்ரி அனசூயாக்கிட்டேருந்து வரக்கூடிய அப்புறம் அந்த ஒரு கங்கை இருக்குது, அமிர்த கங்கா. இதெல்லாம் நான் பார்த்த கங்கா நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் அத்தனை அழகு. இப்போ கேதாரில் பார்த்தோம்னாலே மந்தாகினி சரஸ்வதி சங்கமம் உண்டு. கேதார்நாத் கோவில் போகும்போது அந்த சங்கமத்தை தாண்டி தான் மேலே போகணும். அப்போ இந்த கங்கையை பார்த்துட்டு இருந்தாலே அதுவே ஒரு தியானத்தை கொடுத்துரும். இப்போ வசிஷ்ட குஹாலாம் போய் பார்த்து வச்சுக்கோங்களேன். யாரும் கிளம்பவே தோணும். நான் பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு கிளம்பணும் எல்லாரையும். அதனால் வசிஷ்ட குஹா ரொம்ப டைம் இருந்தால் வச்சுட்டு போவேன். அது இன்னொரு அங்கே போயாச்சுன்னா எல்லோரும் அப்படியே காமாகிடும். அதாவது வசிஷ்ட குஹாவில் உள்ளுக்குள்ளே போய் எவ்வளோ நேரம் தியானத்தை இருக்கான்னு தெரியாது எனக்கு. கொஞ்ச நேரம் உட்காருவா, சில பேர் தூங்கி போயிடுவா, சில பேர் வெளில வந்துடுவா. இந்த கங்கை கரையில் வந்து உட்காந்தாச்சுன்னா விரும்ப அந்த கங்கை ஓட்டம் அப்படி. அந்த கங்கையோட ஓட்டத்தை பார்க்கும்பொழுதே இந்த மன ஓட்டங்கள் சொன்னோம் இல்லையா, எண்ணெய் ஓட்டங்கள் அப்படி ஃபில்டர் ஆகும். நான் நிறைய தடவை செக் பண்ணி பார்த்துருக்கேன். அழிச்சுட்டு போகிறவாளே இந்த கங்கை கரைக்கு ஆரத்திக்கெலாம் அழிச்சுட்டு போவேன். அவள் கங்கையை பார்ப்பேன், என்னமோ ஒரு காம்டவுன் ஆகிடுவா. அப்படியே ஒரு சாந்தி வந்துடும் அந்த கங்கா பிரவாகத்தை பார்க்கும்பொழுது. பெரிய பிரார்த்தனை வேறு ஒன்றுமே தோணாது. இந்த எண்ணங்கள் அப்படியே கச்ச 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 கச்சான்னு ஓடிட்டு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அப்படி கூல் பண்ணி விட்டுடும். அது நிறைய நான் பார்த்துருக்கேன். எனக்கு இன்றைக்கும் நான் மாயாப்பூர்லேயும் கங்கையை பார்த்துருக்கேன். காசியில் சமீபத்தில் தான் பார்த்தேன்.
போன வருஷம்தான் பார்த்தேன் கங்கை காசியில். அதுக்கு காசி பக்கம் நான் போனதில்லை. நான் நிறைய கங்கையை பார்த்து உத்தராகண்ட், மாயாப்பூரில் ஒரு 10 நாள் தான் பார்த்துருக்கேன். 10 நாள் ஒரு வாரம், மேக்ஸிமம் 4-5 நாள் வச்சுக்கோங்க. நிறைய பார்த்தது உத்தராகண்ட் தான். ஹரித்வார், ரிஷிகேஷ், சுகஸ்தல், எல்லா இடத்துலையும் நான் கங்கையை பார்த்துருக்கேன். இதெல்லாமே கங்கை கரை தானே. இந்த மாதிரி ஸ்தலங்கள் பெயர் இல்லாமல் சில இடத்துல போய் உட்காந்துருக்கேன் கங்கை கரையில். சில இடங்கள்லாம் கங்கையில் அப்படியே இந்த கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், அது கங்கா பீச்னு கூட சொல்லிடுவா. அங்கெல்லாம் உட்காந்து கங்கையை பார்த்துருக்கேன் நான். தாரி தேரி அங்கே அப்படி ஓரத்தில் உட்காந்து எனக்கு என்னமோ தெரியும், அந்த இமயம், இந்த கங்கை, இதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். இந்த தௌளி கங்காலாம் அந்த பவிஷ்யபத்ரி போகும்போது ஜோஷிமர் சைடில் மேலேந்து பார்ப்போம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், என்னமோ பண்ணும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி வசுதாரா போகிற வயலு மேலேந்து பார்த்தா அலக்கநந்தா அப்படி ஓடி வருவா. அது நதிக்குன்னே ஒரு அழகு உண்டு வச்சுக்கோங்களேன். கங்கை அவ்வளோ விசேஷமானவள். பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட ஜீவர்கள், பலதரப்பட்ட ரிஷிகள், பலதரப்பட்ட ஞானிகள், முனிவர்கள் எல்லாரையும் பார்த்தவள், பார்க்கின்றவள். அவ்வளோ பேர் தபஸ் பண்ணுறா அவள் கரையில். அத்ரி அனசூயா போகும்பொழுது அந்த அத்ரி மகரிஷி குகை பக்கத்தில் ஒரு சாது, மௌனமான ஒரு சாது, அவர் பாட்டுக்கு இருக்கார் அந்த கங்கை கரையில். அங்கே மேலே அடித்து புரண்டுன்னு ஓடி வருவாங்க இந்த கங்கை. அந்த சப்தமே நல்லா இருக்கும். கங்கையோட சப்தமே ஒரு தெய்வீக சப்தம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த கங்கைகள் அப்படியே உட்காந்து கங்கையை பார்த்துட்டே இருப்பாள். நிறைய பார்த்தாலே தெரியும் அவளை நல்லா வெல் டு டூ, நல்ல பணக்காரா. அதே சமயத்தில் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவளையும் பார்த்துருக்கேன். அதை விட கீழே இருக்கிறவாளை பார்த்துருக்கேன். கங்கை கரையிலே பிச்சை எடுக்கிறவாளையும் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் கங்கை ஒரு சமாதானம், சாந்தியை கொடுக்குறா. கங்கைக்கு பூஜை பண்ணுறவா, ஆரத்தி எடுக்கிறவா, கங்கை கரையில் யோகா பண்ணுறவா, ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே கங்கை ஒரு அப்படியே ஒரு சமாதானம், இந்த சொல்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சாந்தி அப்படின்ற அந்த ஒரு தெய்வீகம் கங்கையோட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கங்கைகள் நடக்கும்போது கூட நிறைய பேர் நடப்பா. அவளுக்கு தானாக பேச்சு குறையும். நான் பார்த்துருக்கேன். நான் சும்மா அப்படி நானாக பேச்சு கொடுப்பேன், ஆனால் யாருக்கும் பெருசாக பேசலாம் தோணாது, அப்படி இருக்கும். அப்போ இந்த சலனம்ன்றோம் இல்லையா, மனசில் ஒரு சலனம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எப்போ கங்கைக்கு எடுத்து உட்காந்து பாருங்க, இப்படி கங்கையை நினச்சி பாருங்க, தெரியும். நான் சில கங்கை வீடியோ போடுறேன், அது ஒன்றுமே வேண்டாம். அந்த கங்கையோட சவுண்ட் அப்படி பார்த்துட்டே இருந்தால் போதும். நிறைய நான் போட்டிருக்கேன் வீடியோ. சில சமயத்துலலாம் கங்கையோட வீடியோ பின்னாடி பேசவே தோணாது எனக்கு. சரி, எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக இது ருத்ரப்பிரயாகை, இது அலகநந்தா, இது மந்தாகினி, தேவப்பிரயாகை, இது அலகநந்தா, இது பாகீரதி, இப்படிலாம் சொல்லிட்டு போய் பேசவே தோணாது எனக்கு. அந்த சப்தத்தை அப்படி கேட்டுட்டு இருந்தால் போதும். அப்போ சலனமே இல்லாதங்க அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கு தெரிஞ்சவள் பண்ணிட்டு இருக்கா. அந்த அஷ்டவசுக்கள் அவா விஷயம், அந்த மகாபிஷக் மயங்கினது, சந்தனு மகாராஜா வரப்போகிறது, அவன் அந்த குழந்தைக்காக தவம் பண்ணுற ராஜா பிரதீபன் தெரிஞ்சே தான் போய் மருமகளும் மகளுக்குமான தொடையில் போய் உட்கார்றான். இடது தொடை தான் மனைவிக்கு சொன்னேன், வலது தொடை தான். அப்போ கூட சொன்னேன், அர்த்தநாரீஸ்வரர் இடையொரு பாகம் இடப்பக்கம் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ கங்கை எல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணுறான். ஸ்கந்தனுடைய விஷயங்கள் தெரிஞ்சே தான் அக்னிக்கிட்டேருந்து வாங்கிக்கிறான். அப்போ இந்த கங்கை ஏன்னா மும்மூர்த்திகள் சம்பந்தம், அவாவாளுடைய எண்ண ஓட்டம் தெரியும், பகீரதனுடைய தபஸ் தெரியும், எல்லாம் தெரிகிறது அவளுக்கு. கங்கோத்திரியிலாம் பார்க்கணும். இந்த கங்கையினுடைய வின்டர் ஸ்தலம் இருக்கு, முக்வா அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். ஹர்ஷில் பக்கத்தில் உண்டு. நான் அந்த கோவில் போயிருக்கேன். அந்த மூர்த்தி அப்படி ஒரு ஆகர்ஷணம் உண்டு. ஏன்னா கங்கோதிலேருந்து அந்த மூர்த்தியை கொண்டு வந்து இங்கே வைப்பா குளிர்காலத்துக்கு. அப்புறம் திருப்பி எடுத்துன்னு அங்கே போவாள். இந்த முக்வாலேருந்து போவாள். அந்த மூர்த்தியிலே ஒரு காருண்யம் உண்டு. கங்கா தேவியினுடைய இந்த கோவிலே மக்களமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு இவ்வளோ தூரம் வர்ணிக்கிறேன்னா அப்போ கங்கா புத்திரன் எப்படி இருப்பான்? பீஷ்மன். அதுக்கு தான் அவ்வளோ. சந்தனு சாந்தனவம் புனரேவாபியபாஷத யுதிஷ்டிரக சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. பல விஷயங்களை கேட்ட யுதிஷ்டன் மீண்டும் சந்தனுவின் புத்திரனை பார்த்து கேட்டான். கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்யேக்கம் பராயணம். சகஸ்ரநாம ஆரம்பம். அதில் சாந்தனவம், சந்தனுடைய பிள்ளையான சாந்தனவன் அப்படின்னு சொல்லி இந்த தேவவிரதனை பற்றி சொல்லுவார். அந்த பிள்ளை கிடச்சுட்டான். அது நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா? கணவன் புரிஞ்சுக்கணும், மனைவி புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், ஆஃபீஸில் புரிஞ்சுக்கணும், கலீக்ஸ் புரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சவா புரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. மற்ற ஏக்கம் இல்லைன்னா கூட குழந்தைகள் புரிஞ்சுக்கலன்னா ஒரு வாட்டம் வரும். அவன் நல்லதுக்கு தானே பண்ணுறோம், அவன் நல்லதுக்கு தானே சொல்கிறோம், புரிஞ்சுட்டா தேவலையே அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில பேர் மட்டும்தான் அப்பாவை அப்படியே புரிஞ்சுண்டுவா. ஒன்று ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்பாவுடைய துக்கம் தன் சத்தியத்திலேருந்து விலகிடுவோமோன்ற கவலை தான் தசரதனுக்கு. அதை புரிஞ்சுண்டு காட்டுக்கு போன பையன். அதுக்கப்புறமா இந்த சந்தனுடைய பிள்ளையான தேவவிரதன். அப்பா கிட்ட போய் நேரடியாக கேட்குறேன், என்னாச்சுப்பா, ஏன் துக்கமாக இருக்கள், எல்லாம் கேட்டான்னு சொன்னேன். ரைட். அப்போ அவர் சொல்கிறார், நீ ஒரே ஒரு பிள்ளை தாண்டா இருக்க, சந்ததி வேணும், நிறைய பிள்ளைகள் இருந்தால் கவலை கிடையாது, அதனால் அப்படி உன்னை பற்றி எனக்கு கவலை எல்லாம் சொல்கிறேன். அவனுக்கு புரியுறது இவருக்கு யார்கிட்டயோ ஒரு ஆசை வந்திருக்குன்னு. ரொம்ப அழகான ஒரு ரெண்டு பேரும் அவள் லைனை கிராஸ் பண்ணாமல் பேசலாம். அந்த ஒரு வயசு வந்தாச்சு. இப்போ தோளுக்கு மிஞ்சியாச்சு. அவன் தோழன் இல்லையா? பட்டவர் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருடா, கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படின்னு அலையிற மாதிரி சொல்லக்கூடாது. அவனுக்கு அவன் மேலே ஆசை இருந்தது. ஆனால் அதற்காக தர்மத்தை விட்டுட்டு தன் பிள்ளைக்கு ஒரு கெடுதல் செய்து அவளை அனுபவிக்கணுன்ற ஆசை எனக்கு இல்லை. அது ரொம்ப அழகு. அதனால் சந்தனு பெரிய ஆள். ஏன்னா எல்லாருக்கும் அவளுடைய ஆசைகள் இச்சைகள்னு வரும்பொழுது மற்ற எல்லாம் பின்னாடி போயிடுவான். தன்னுடைய ஆசை தான் பிராதான்யமாக உட்காரும். அதற்காக எந்த எல்லைக்கு வேணால் எல்லோரும் போய்டும். இப்போ ராவணன் அப்படி தானே பண்ணுறான். இரண்யகசிபு பிள்ளையாக இருந்தாலும் கஷ்டம்தான். எனக்கு அவமரியாதை வருது, எனக்கு பிரச்சனை வருது, அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறான். ராவணன் அப்படி தானே தம்பியை கொடுத்துட்றான், பிள்ளை செத்து போயிடான். அப்போ கூட பிள்ளை செத்து போன பிறகு கூட எனக்கு சீத்தை வேண்டான்னு சொல்ல துப்பு இல்லையா அவனுக்கு? சீத்தைக்காக எதை வேணால் இழப்பேன்னு தானே இழக்கிறான். சந்தனு அப்படி இல்லை. அதனால தான் பெரிய ஆள், சும்மா இல்லை. அப்போ இந்த பிள்ளைக்கு புரிஞ்சு கொடுத்து சாரதி கிட்ட கேட்குறார், நீ அப்பாவோட போகிறாய். நான் கூடுமான வரைக்கும் அந்த சாரதி எல்லாம் வந்து ரொம்ப ரிலையபிள் பர்சனாக தான் வச்சுப்பா, டிரைவராக அதெல்லாம் சூஸ் பண்ணுவாள். இப்போ எப்பொழுதுமே நம்ம வீட்டிலே ஒரு ஆற வேலைக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ரைட். அதுவும் ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவினுடைய சாரதி.
ஏன்னா ராஜா வந்து நிறைய விஷயங்கள் பல இடங்களில் பேசுவார், பல இடங்களில் யோசிப்பார், சம்டைம்ஸ் சாரதிக்கிட்டேயே கேட்பார். அப்போல்லாம் ரொம்ப ரிலையபிள் பர்சனாக இருக்கணும், ரைட்? இப்போ நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கணும், அதை சீஃபாக இருக்கிறவர்களுக்கும் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவு தூரம் ரகசியத்தை பாதுகாக்கிறவாளாக இருக்கணும். கீதையில் பகவான் சொல்கிறான், ரகசியங்களுள் நான் மௌனம்ன்றான். அது என்ன ஸ்லோகம் கண்டுபிடிங்க. ரகசியங்களுள் நான் மௌனம். இதை விட ரகசியத்தை பற்றி பெருசாக பேச முடியாது. என்ன வார்த்தை பாருங்கள், ரகசியங்களுள் நான் மௌனம். மௌனம் பேசாதில்லை. இந்த மௌனம் அப்படின்னா வாயை திறக்கிறது மட்டும் இல்லை, முகத்தை கூட மௌனமாக வச்சுக்கணும். நோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதான் மௌனம். அப்படி கோவத்தை கண்ணில் உருட்டி காமிச்சு இந்த குழந்தைகளெல்லாம் அம்மாக்கள்லாம் மிரட்டுவா. ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, இல்லையா பப்ளிக் ஃபங்க்ஷனில் திட்டக்கூடாதுன்னு அப்படி. ஆனால் முகத்தில் காட்டிடுவா, வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்பை வேலை பண்ணுறவாள்லாம் உள்ளேயும் அமைதியாக இருக்கணும், வாயத்தையும் அமைதியாக இருக்கணும், முகத்திலேயும் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்கணும். அப்போ இதுக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மகாபாரதத்தில். இது எல்லாமே நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம். லைஃப் ஓரியன்ட் மெசேஜஸ். யாரை சூஸ் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. அது எந்தெந்த விஷயத்துக்கு யார் யாரை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு இருக்குது. துருவனுக்கு நாரதர் சொல்கிறார், உன்னை விட கீழே லெவலில் இருக்கவனை பார்த்து இறக்கப்படு, உன்னை விட மேலே இருக்கவனை பார்த்து சந்தோஷப்படு, உனக்கு சமமாக இருக்கவனை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்ற. இதை விட பியூட்டிஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு ஆள் எடுக்கிற, அவளுக்கு என்ன வேலை இருக்குது, அப்போ அவளுக்கு என்ன அளவுக்கு அவளுக்கு தகுதி இருக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தில் உண்டு. ராமன் வந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணிடுவார். தசரதர் சொல்லுவார், அவர் திரும்பி தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வருவார். அந்த அந்தப்புறத்துக்கு வயசானவர்லாம் ராமனை கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்தப்புறத்தில் வயசான ஆண்களை தான் வைப்பார், இள வயசு பசங்களை வைக்க மாட்டான். அந்தப்புறம் இல்லையா, ராணியாக இருக்க ராஜா மட்டும்தான் அந்தப்புறத்துக்குள்ளே வரணும். ஸோ மற்ற ஆடவர்களுக்கு அலௌடு இல்லை. அதனால் அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் கூட ஒரு அப்பா வயசு மட்டும் இல்லை, அந்த வேலை பண்ணுறவர்கள் அந்த இடத்துல அவள் மகளாக பேத்தியாக அப்படி பார்க்குறவர்களாக. ஆனால் அதே வீரமும் இருக்கணும், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சண்டை போடுறதுக்கான தேகபலம் மனோபலமும் இருக்கணும் அவளுக்கு. நிறைய இருக்குது. அதனால் அந்த புறத்தில் வயதானவர்கள் தான் செக்யூரிட்டி கார்ட்ஸாக வைப்பாள். உள்ளுக்குள்ளே ராஜா மட்டும்தான் உள்ளே வரலாம். கோட்டை வாயிலில் இள வயசுக்காரன் நிற்க வைப்பாள், கைடு பண்ணுறது. அப்புறம் ஸ்பை, இந்த துரந்தர்னு சொல்கிறோம் இல்லையா, அவளெல்லாம் அவ்வளோ ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரைனிங் யார் வேணால் எந்த லெவல் வேணால் போகலாம், பை ட்ரைனிங். யாருமே பிறக்கும் பொழுதே ஸ்பையெல்லாம் பிறந்து விடுறது இல்லை, ட்ரைனிங். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா, வேதம் வாசி என்ன உட்காந்து இடத்துல என்ன வேதத்தை வாசி என்ன பிரயோஜனம், ராமாயணம் வாசி என்ன பிரயோஜனம், மகாபாரதம் வாசிச்சு என்ன பிரயோஜனம், பாகவதம் வாசி என்ன பிரயோஜனம். அதே ட்ரைனிங். அதெல்லாம் சொல்லி இப்போ இவ்வளோ சொல்கிறேன் இல்லை நான், இப்போ எவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்க பார்த்துக்கோங்க. லைஃப் ஓரியன்ட் ட்ரைனிங். இப்போல்லாம் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸு, ஹவு டு பிகம் ரிச், இன்னொல்லாம் சொல்கிறோம்ல. தோளுக்கு மிஞ்சின பையன் இடத்துல ஒரு அப்பா எப்படி பேசணும்னா, சந்தனு தேவவிரதனுடைய சம்பாதம். எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், இத்தனை அழகு இருக்குது இதில். இன்னொன்று சமயத்தில் சொல்லுவோம், நம்ம சிங்கிள் பேரண்ட். சில லேடிஸ்லாம் சொல்லுவாள், நான் சிங்கிள் பேரண்ட். பாவம் படுறதுக்கு என்ன இருக்குது, சேம் சிங்கிள் பேரண்ட், ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் மை கிட், அவ்வளோ தானே. சிங்கிள் பேரண்ட் அவ்வளோ போதுமே. எனக்கு டைவர்ஸ் ஆகிடுது, புருஷன், அதெல்லாம் வேண்டாம். இப்போ நீ தனியாக இருக்க, குழந்தைய தனியாக வளர்க்குற, ஐம் சிங்கிள் பேரண்ட். அந்த காலத்தில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சிங்கிள் பேரண்ட் தான். கங்கை தனியாக தான் தேவவிரதனை வளர்த்துருக்கா. பெண் சிங்கம் தான் சிங்கக்குட்டியில் வளர்க்கும். ஆண் சிங்கமாக ஆக்கிறதே பெண் சிங்கம் தான். ஸோ வீக்காக ஃபீல் பண்ண வேண்டாம், அதுக்கு சொல்ல வரேன். எந்தெந்த பரசுராமர்கிட்ட என்ன கற்றுக்கணும், ஆங்கிரசர்கிட்ட என்ன கற்றுக்கணும், பிரகஸ்பதிக்கிட்ட என்ன கற்றுக்கணும், துக்கராச்சார்ட்ட என்ன கற்றுக்கணும், எல்லாம் கற்றுக்கிறானே. வசிஷ்டர்கிட்ட என்ன கற்றுக்கணும், ஃபுல்லி ட்ரெயின்டு, ஃபுல்லி எக்யூப்டு. அந்த பேரை அனுப்பியிருக்கா, ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டான், நாங்கள் உங்கள் பிள்ளை அப்படி. அப்போ பிள்ளை புரிஞ்சுட்டான். சாரதிக்கிட்ட பேசுகிறான். சாரதி தனியாக பேசின்னு போய் கேட்குறான், சாரதிக்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும்.
அப்பாவுக்கு நல்லதான் நான் பண்ண போகிறேன், தைரியமாக சொல்லணும். எங்கேயாவது நீங்கள் முகலாயர்களுடைய அந்த விஷயத்தை படித்து பாருங்க, தான் நடக்குமா? இங்கே உண்டு. அது என்ன, இங்கே தர்மம் பிராதானியம். உடனே எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். ஒரு மீன்கார பொண்ணை பார்த்தா அவள் அப்பா கிட்ட போய் உங்கள் அப்பா பேசினார், ஆனால் அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் ராஜ்யம் எல்லாம் வரணும்னு சொன்னார். அந்த உங்கள் அப்பாவுக்கு மனசு ஒப்பத்துக்கலை, உன்னை விட்டுட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால அவர் ஒத்துக்கல. ஆனால் அவளை மறக்க முடியல. இதுதான் காரணம், வேறு யாருக்கும் தெரியாது. ராஜா ஏன் டல்லா இருக்கான்னு தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த சாரதி. சாரதி கூட புள்ள கேட்ட பிறகு தான் சொல்கிறான் பாருங்க. அப்போ என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் தசரதருக்கு ஒரு சுமந்திரர் மாதிரி இங்கே சாரதி, திருதராஷ்டிரனுக்கு ஒரு சஞ்சயன் சாரதி. சஞ்சயன் சாரதி தான், டிரைவர் தான். அப்போ பார்த்துக்கோங்க எப்படி செலக்ட் பண்ணி வச்சுருப்பா, எத்தனை தூரம் ரகசியத்தை பாதுகாக்கும்படியாக வச்சுருப்பா. அப்போ அங்கே ஐஷண்டு போன்றார். பீஷ்ம நேராக போகிறார். சாரதியை போய் இவர் சந்தனு மகாராஜாவுடைய பிள்ளை இப்படிலாம் சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறார். பீஷ்மர் சத்தியவதி அப்பா எடுப்பார். இவருக்கு கல்யாண வயசு, இவருக்கு கல்யாண வயசு. அப்போ சத்தியவதியை வளர்க்குற அந்த செம்படவன் கிட்ட பேசுகிறார். அவர் சொல்கிறாரப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ நேரம் வந்திருக்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். அவனை விட்டு கொடுலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய ஆசை தான் அது. உங்கள் அப்பாட்ட நான் சொல்லவும் சொல்லிட்டேன், ஆனால் அவருக்கு அது ஒத்துக்கொள்ளலை. அண்ணே இந்த பையன் சிரிக்கிறான், அவ்வளோதானே. அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகளே ராஜ்யத்தை ஆளட்டும். பீஷண பிரதிஜைன்னு பெருதுக்கலாம். அதாவது கம்ப்ளீட்லி ஃபிட்டு, எல்லாம் தெரிஞ்சவன். ஆனால் எனக்கு ராஜ்ய பரிபாலனை வேண்டான்னு யார் விட்டு கொடுப்பா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 500 கோடி ஒரு பிஸ்னஸ் டைக்கூன் இருக்கார், அவர் பெரிய பிராண்ட் வச்சுருக்கார், அதுக்கு ஒரே மூத்த வாரிசாக இருந்தால் அவனை விட்டுவிட்டு பார்த்து யாராவது வந்து வாரிசாக எடுத்துப்பாள? அது எப்படி ஒத்துப்பா? 500 கோடிலாம் ஒன்றுமே கிடையாது, ரைட்? இந்த ராஜ்யம் முழுக்க இவனோடது அப்படின்ற பட்சத்தில் உடனே எல்லாம் அவர் அசந்து போகிறார். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், நான் சத்தியம் பண்ணுறேன், எனக்கு ராஜ்ய பரிபாலனம் வேண்டாம், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், கல்யாணம் பண்ணி வைங்கோ. அதுவே பயந்துட்டார். அவ்வளோ தைரியம், ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறான். இவ்வளோதானே. எங்கள் அப்பா துக்கப்படுறதை பார்க்க என்னால் சகிக்கலை. இத்தனைக்கு என்னோட அம்மா கங்கா இருக்கா, ஆனால் சொல்கிறான் எங்கள் அப்பா இத்தனை வருஷம் யார்கிட்டையும் மயங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய சத்தியசந்தன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் சாரதி அவர் கேட்டால் அவர் சொன்னார். அதனால் நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அப்போ கூட அவர் தயங்குறார். யார் சொல்கிறார், இன்னும் என்ன தயக்கம்? சரிப்பா, நீ பெரிய மனசு பண்ணி வேண்டான்னு விட்டாய். நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அந்த குழந்தைகள் பிறக்கும். ரூல் படி நீ மூத்தவன், அப்போ உனக்கு பிறக்கிற குழந்தைகள் தானே அடுத்து வருவா. ஒன்று அப்படியே இல்லைன்னா கூட ஓ மனைவி இதை ஒத்துக்கணும் அவசியம் இல்லையே. நாளைக்கு அந்த பிள்ளைகள் ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. அதனால் என் பொண்ணுக்கு கெடுதல் சம்பவிக்கலாமே, கொண்டு விடலாமே. நேரடியாக சொல்லலை, அவள் பெற்றுக்கிற பிள்ளைக்கும் கஷ்டங்கள் வரலாமே. உடனே பீஷ்மர் சிரிக்கிறார். பீஷ்மர்னு இப்போ சொல்லிட்டேன், தேவவிரதன் சிரிக்கிறார். எனக்கு கல்யாணம் ஆகி நான் குழந்தைகள் பெற்றாதானே, நல்ல இள வயசு, நல்ல அழகன், நல்ல காம்பீரியமானவன். இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சாட்சி, கங்கை சாட்சி, ஆகாசம் சாட்சி, பஞ்சபூதங்கள் சாட்சி, வனதேவதைகள் சாட்சி, இங்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாரும் சாட்சி. நான் பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிப்பேன். நிஜமாவே அது திரண்டிருக்கிற இளமையில அவனுக்கு வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறேன்ற புத்தியெல்லாம் வரும்.
கத்தி எடுத்து வேலை சீவிட்டு அப்பா நீங்கள் நானே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போவான். சொன்னோன்னே ஆகாசத்துலேருந்து தேவர்கள்லாம் புஷ்ப மாதிரி பொழிகிற பீஷண பிரதிஜைன்னு பேர். பீஷணம்னா பயங்கரம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. பயங்கரமான பிரதிஜை. எல்லாரும் எந்த இளமைக்காக ஏங்கி இழைச்சி காத்துன்னு இருப்பாளோ அந்த இளமைக்கான பெரிய சுகம்னு சொல்கிறது காமசுகம் தானே. அது நான் பண்ண மாட்டேன், எந்த ஸ்திரீ இடத்துலையும் குழந்தைய உற்பத்தி பண்ண மாட்டேன், பிரம்மச்சரிய விரதம் இந்த ஜென்மாவில் கடைபிடிப்பேன். இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையேன்னுட்டான். அதனால தான் பீஷ்மன்னு பேர். அது வரைக்கும் பீஷ்மன் பேர் கிடையாது. அவர் கண்ணு கலங்கிட்டார். சத்தியவதியும் கண்ணு கலங்குறார். எப்படி இப்படி முடியுமா? வைராகியம். கங்கையே நடுங்கிறா. ஏன்னா கங்கை உலகத்துக்கே சாட்சி, அவளுக்கு தெரியுமே. அதாவது சாபத்தினால பூமியில் வந்திருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த ஒரு மைண்ட் செட் வேணும் இல்லையா? வேண்டான்னு சொல்கிறதுக்கே ஒரு மைண்ட் செட் வேணும் இல்லை? சாரதியும் நடுங்கிறார். அது எப்படி? இதெல்லாம் யமுனை ஆத்தங்கல் நடக்கிறது. ஏன்னா யமுனையில் தான் ஓடம் ஓட்டின்னு இருக்கா சத்தியவதி. யமுனையும் நடுங்கிறான். எல்லாரும் பிரமிச்சு போகிறான். அதன் பிறகு சம்மதம்னு ஒரு சொல்லிட்டா நேராக அப்பா கிட்ட போய் சொல்கிறதுக்கு போகிறா. சிம்பிளாப்பா அவர் ஒத்துண்டார் கல்யாணத்துக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லையா அவர் சொன்னார், ஆமாம்ப்பா நான் அதுலேருந்து ஒதுங்கிட்டேன், ராஜ்ய பரிபாலனை பண்ண மாட்டேன். நீ ஏன்டா அதெல்லாம் ஒத்துண்டாய்? பரவாயில்லப்பா. அப்போ சரி உனக்கு கல்யாணம், இந்த பிரம்மச்சரியம் கல்யாணம் வேண்டாம். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இள வயசு பிள்ளை அவன் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக பிள்ளை குட்டி பார்த்தோன்னா ஆனந்தமாக அவன் ஒய்ஃபோட ஹனிமூன் போக வேண்டிய காலத்தில் சந்தனு நெகிழ்ந்து போயிட்டார். கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிறார். மரணம் நீ ஆசைப்படும் பொழுது உனக்கு வரட்டும்னு இச்சா மிருத்யூன்னு வரம் கொடுக்குறார் அப்பா. இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் அவருக்கு பீஷ்மன்னே பேர். அதனால தான் விஷ்ணு சகஸ்ரம் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா பிரம்மச்சரிய விரதம் இருந்து ஜபிச்சவர். இதுக்கப்புறமா தான் சத்தியவதி சந்தனு கல்யாணம் ஆகிறது, அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அதுக்கப்புறமா தான் வேதவியாசர் மூலமாக பாண்டு திருத்தராஷ்டிரன் விதுரன்லாம் பிறக்கிறது. அதுக்கப்புறமா தான் பாண்டவர்கள்லாம் பிறக்கிறார். அந்த பாண்டவர்கள் பிறக்கிற போது அர்ஜுனன் அந்த வயசு தான் கிச்சா பையனுக்கு, ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இவ்வளவுக்கு அப்புறமா தான் கிருஷ்ணன் பிறக்கிறானா அந்த கிருஷ்ணனை பகவான்னு தெரிஞ்சின்ற ஒருத்தர் பீஷ்மன். இவருக்கு தெரிஞ்சு பிறந்த பையன் கிருஷ்ணன், அப்படிதான் சொல்லணும். அதனால தான் பீஷ்மருக்கு ஒரு தனி ஏற்றம் மகாபாரதத்தில் கடைசி வரைக்கும். இந்த தேசத்துக்காகன்னு தன்னையே அர்ப்பணம் பண்ண ஒருத்தர் அப்பாவுக்காக எவ்வளவு யார் தியாகம் பண்ண முடியும்? பகீரதன் மூதாதையர்கள் சத்கதி அடையணுன்றதுக்காக போய் தபஸ் பண்ணான். இதுக்கு என்ன சொல்கிறது? அவளாக போயிட்டா சரின்னா இது இன்னொரு பக்கம். இப்படி தியாகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய இருக்குது. அப்போ கங்கை எவ்வளோ சக்தின்னு பார்த்துக்கோங்க. அந்த கங்கேயனான இந்த பீஷ்மரை பற்றி கேட்டாலே கங்கை சந்தோஷப்படுவாள். ஸோ கங்கை நிலத்தில் ரெண்டு பிள்ளைகள், ஒன்று ஸ்கந்தன், இன்னொன்று பீஷ்மன் தேவவிரதன். அதனால தான் கங்கை, அதனால் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். கங்கைக்கு எங்கெல்லாம் லிங்க் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று மகாபாரதம், ஒன்று ராமாயணம். ஆனால் எல்லாத்துக்கும் கங்கையோட ஒரு சம்பந்தம். கங்கை எல்லா புராணங்கள்லையும் ஓடின்னு இருக்கா. நம்ம இன்னும் 50,000 வருஷம் கழிச்சு கூட நம்ம தான் போயிடுவோம். நம்மளுடைய தலைமுறைகள்லாம் வரும். அவா கூட கங்கை கங்கை என்ற வாசகத்தாலேன்னு சொல்லிட்டு இருப்பாள். அவளும் கங்கா ஸ்நானமாச்சா அப்படின்னு கேட்பார்கள். ஸோ கங்கை கங்கை கங்கை.
जय बोलो गंगा मैया की जय। हर हर गंगे जय मां गंगे। जय बोलो भीष्म पितामहर की पितामहर। जय बोलो शंतनु महाराजा की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। राधे कृष्णा।